உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா. ஸோ இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வெளியில விடவும் மாட்டேன்றாங்க, வேலை வெட்டிக்கும் போக முடியல, யாரு கையிலுமே வந்து காசு இல்லை. ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு மொபைல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல, 20,000, 30,000, 1 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. கம்மி விலையில மொபைல் வாங்கலாமா அப்படின்னு பாக்குறப்பதான் ஆட்ஸை வந்து எக்கச்சக்கமா தெளிச்சு விட்டுருந்தாங்க. எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த மொபைல் வாங்கினாலும் சரி 5,000 ரூபாய்க்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது. என்ன தெரியுது? அதை தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் பக்கம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள சர்க்குலர் பட்டனை தட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டா வரும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அந்த வெப்சைட், ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ezeephones.com. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குது. ஸோ நான் முன்னதே சொன்னது போல் எந்த மொபைல் நீங்கள் வாங்கினாலும் சரி எல்லா மொபைலுமே வந்து 5,000 ரூபாய்க்கு கீழே தான். பட் அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM, 6GB RAM, 128GB இன்டர்னல் மெமரி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை தெரிக்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஓடுது, டீல்ஸ் ஆஃப் த டே ஓடுது, கீழே வந்து பெஸ்ட் செல்லர்ஸ்னு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செதறி கிடக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே அடடா இதில் ஏதோ ஒரு மொபைலை வாங்கிடணும் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு வந்து இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாவே டோட்டலாக ஃபேக்கு. ஸோ நீ எப்படியா இதை ஃபேக்குன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை தான் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டோட பிக்சர்ஸ் தான் வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சிருக்க பேர் கிரிப்டான். அதை எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த மொபைலை வந்து பிக்சரை சூஸ் பண்ணிங்கனாலும், ஸோ நீங்கள் அமேசானில் சூஸ் பண்ணிங்கனாலோ இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சூஸ் பண்ணிங்கனாலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, பேக் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் ஏதோ ஒரு மொபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்சர் வந்து பேக் வியூ செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் வியூ வந்து ஜூம்ல வந்து தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோட நேம் பின்னாடி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க பண்ணிக்கிற போட்டோஷாப் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்க போன் வாங்க மாட்டீங்க, அவங்களுக்கு காசு கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ பெரிய பெரிய பிராண்டோட மொபைல்ஸ் எல்லாம் எடுத்து பிராண்டை மட்டும் போட்டோஷாப் பண்ணி ஃப்ரண்ட் வியூ மட்டும் நீங்க பார்க்கக்கூடிய அளவில் வந்து அவங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா அடடா சூப்பரா இருக்கு, எல்லா மொபைல்ஸுமே வந்து 5,000 ரூபாய்க்குள்ள தான் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க வந்து எதை வேணா புக் பண்ணிடுவீங்க. ஏன்னா 5,000 ரூபாய் தான் இல்லையா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா வந்து அந்த வெப்சைட் கீழே வரைக்கும் போயிட்டு இந்த வெப்சைட் உண்மையா பொய்யாலாம் வந்து யாருமே சர்ச் பண்ண போறது இல்லை. ஆனால் நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்தப்ப அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்கல. சிலதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிங்க்குமே வந்து கிளிக் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு, விசிட்டிங் கார்டை தவிர எல்லா கார்டு ஆப்ஷனுமே அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா COD இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு. நீங்க வேலட்ல எதனா பே பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இது இருக்கு, UPI கூட கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க புக் பண்ண ட்ரை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான COD ஆப்ஷனே வந்து தெரியாது. ஸோ இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏதோ ஒரு மொபைல் வந்து புக் பண்றதுக்காக ட்ரை பண்ணப்ப ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பின்கோடை கொடுத்தாலும் உங்களோட பின்கோடுக்கு COD ஆப்ஷன் அவைலபிள் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்க புக் பண்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா COD ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் சொல்றாங்க. ரீசன் வேலிடா தான் இருக்கு, பட் அதை வந்து அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் நம்ம இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரீசன் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ வந்து பணத்தை கொடுத்து வாங்குறப்ப கொடுக்குறவங்க கொரோனா இருந்துச்சுன்னா இல்லை வாங்குறவங்களுக்கு கொரோனா இருந்துச்சுன்னா வந்து தொத்திக்கும். அதனால் வந்து நாங்கள் இந்த சிச்சுவேஷனில் வந்து COD ஆப்ஷனை வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம், வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 10-20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்பிளேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முதல் டைம் போய் பார்க்குறப்போ உங்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மொபைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மொபைலை யார் வாங்கி யார் ரிவ்யூ பண்ணாங்க, யார் யூஸ் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வெப்சைட்டோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா வந்து மக்களை வந்து எப்படியாவது ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 75 நாள் தான் ஆகுது. ஸோ இந்த வெப்சைட்டோட வேலிடிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னொன்று
இந்த கிரிப்டான் அப்படிங்கிற மொபைல் பிராண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு போய் கூகுளில் கேட்டு பார்த்தா கூகுளே கெட்ட வார்த்தையில் திட்டுற அளவுக்கு அப்படி ஒரு பிராண்ட் நேமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இது ஒரு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான வெப்சைட். ஸோ உங்களுக்கு உங்கள் கண்ணில் இந்த வெப்சைட் பட்டிருந்தாலோ இல்லை வேற யாருன்னா வந்து இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு வந்து வாங்க போகிறோன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் பாஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் இல்லை, மொபைலோட பொட்டி கூட டெலிவரி ஆகாது. ஸோ உங்கள் பணம் வந்து அபேல் தான். ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இல்லை எப்பவுமே வந்து மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோரில் வந்து நீங்கள் மொபைலை பார்த்து வாங்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மொபைலை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்க முடியும். இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மோஸ்ட் ஃபேமஸான வெப்சைட்ஸ் இல்லை வந்து ஒரு அஷ்யூர்டான வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈவன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் அனுப்பின கேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ப்ரைஸை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதனா பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து ஆன்லைன் ஆப்ஷன் வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படி நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னாலும் ஸோ ரொம்ப தீர விசாரிச்சுட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த இதில் வந்து எதனா வந்து ஃப்ராடு நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க அப்படிங்கிறத வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து அவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவ்வளோ பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே வந்து யாரும் போயிட்டு இந்த வெப்சைட் வந்து ஆஹா அந்த வெப்சைட்டில் வந்து ₹1 2 மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக வச்சு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நான் சொன்னது போல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.